ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான ரவா அப்பம். ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபிங்க. டக்குன்னு நம்ம குயிக்காக பண்ணிடலாம். தேவைப்படுற பொருட்கள்னு பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் காமனாக இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்கள் தான். அதை நல்லா பக்குவமாக கலந்து நல்ல ஒரு மிதமான சூட்டில் ஆயிலில் போட்டு நம்ம பொரிச்செடுக்கும்போது நல்ல புசு புசுன்னு பூரி மாதிரி உப்பலாக வருங்க. நல்ல மேலே கிறிஸ்பியாக உள்ள பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். நல்ல ஒரு மைல்டான ஸ்வீட்னஸோட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டு. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட் இது. எல்லாருமே பண்ணிடலாம். ஸோ புதுசாக சமைக்க பழகிறவங்களும் இதை ட்ரை பண்ணலாம். வாங்க அருமையான இந்த சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம மாவை கலந்துக்கலாங்க. இங்கே ஒரு பவுலில் ஒரு கப்பளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். இது யூஸ்வலி மைதா சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பட் மைதா தான் சேர்க்கணும்னு கம்பல்சரி இல்லை. நம்ம கோதுமை மாவுலையும் செய்யலாம், அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ மைதா அல்லது கோதுமை மாவு இதில் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப்பளவுக்கு வெள்ளை ரவை, நம்ம உப்புமாவுக்கு பயன்படுத்தக்கூடிய வெள்ளை ரவை அரை கப்பு. அடுத்ததாக சர்க்கரை. இங்கே சர்க்கரை ஒரு அரை கப்பு எடுத்துருக்கேங்க. பொதுவாக இந்த ஸ்வீட் ஒரு அளவான ஸ்வீட்னஸோடு தான் இருக்கும். ஸோ அரை கப்பு போதுமான அளவு இருக்கும். இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தித்திப்பாக வேணும்னா நீங்கள் 3/4 கப்பு அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தா ஸ்வீட் இன்னும் தூக்கலாக தெரியும். அடுத்தது ஏலக்காய் பொடி வாசனைக்கு நான் இங்கே சர்க்கரையோடு பிடிச்ச ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மாவு கலந்துக்கிறதுக்கு இங்கே நான் பால் எடுத்துருக்கிறேன், இளம் சூடாக இருக்கிற பால். இந்த மாவு நம்ம முழுக்க பால் சேர்த்தும் கலந்துக்கலாம் அல்லது தண்ணி சேர்த்தும் கலந்துக்கலாம். அது நம்ம விருப்பம். பால் சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே ஒரு அரை கப்பு பாலும் அரை கப்பு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இதுவும் வார்ம் வாட்டருங்க, இளம் சூடாக இருக்கிற தண்ணி. ஸோ மொத்தம் 1 கப்பு, அதாவது அரை கப்பு பால் அரை கப்பு தண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். அதாவது எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா இந்த மாவை கலந்துக்கணும். சர்க்கரை கரைஞ்சி இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகும். அதே மாதிரி ரவையும் நல்லா ஊறணும். ஸோ நம்ம வார்ம் வாட்டர் கலந்துக்கிட்டோம்னா அது சீக்கிரமாக ஊறும், சீக்கிரமாக சர்க்கரையும் கரையும். அதுக்கு வேண்டி தான் நம்ம வார்ம் வாட்டர் சேர்த்துக்கிறோம். மாவு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. நல்லா மூடி வச்சு ஊற வச்சிடலாங்க. ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். நல்லா அந்த ரவை எல்லாம் சாஃப்ட் ஆகணும், சர்க்கரையும் கரையணும். இப்போ அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு குக்கிங் சோடா, ஆப்ப சோடா சேர்த்து கலந்துட்டு நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆப்ப சோடா ஆப்ஷனல், நீங்கள் வேணா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல ஒரு அடிகனமான கடாயை ஸ்டவ்வில் வச்சு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்ல ஒரு மிதமான சூடு ரீச் ஆன உடனே நம்ம மாவை உள்ளே ஊற்றி விட்டுறலாங்க. ஊற்றின உடனே அது தானாகவே அப்படியே உப்பி வருங்க, பூரி மாதிரி ஆகும். நம்ம பூரிக்கு எப்படி மேலே எண்ணெய் தெளித்து விட்டு ஃப்ரை பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி இந்த அப்பத்துக்கும் நல்ல எண்ணெயை தெளித்து விட்டு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் உள்ள வரைக்கும் வெந்து வரும், கரெக்டான அந்த கலரும் வரும். ஸோ நல்லா பொறுமையாக வேக விட்டு எடுங்க. திருப்பி போட்டு நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வேக விட்டு எடுக்கணும். ஸ்டவ் கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கணுங்க. அதாவது எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அந்த மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு தான் மாவு ஊற்றணும். அப்போ தான் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் நம்மளுக்கு அந்த கரெக்டாக உப்பலான அப்பம் செஞ்சு எடுக்க முடியும். எண்ணெயும் பெருசாக இழுக்காதுங்க. நம்ம கரெக்டாக பக்குவமாக மாவு கலந்து கரெக்டான சூடில் நம்ம அந்த அப்பம் சுட்டு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு அப்பம்லேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் கரெக்டாக உப்பலாக அருமையாக வெந்து வரும். இதே டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான இந்த ஸ்வீட் ரவா அப்பம் ஜம்முன்னு செஞ்சு எடுத்துடலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட்டு, பார்க்குறக்கே அழகாக இருக்கும், உப்பலாக, அதுவும் நல்ல மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு மைல்டான ஸ்வீட்டு தான் இருக்கும். ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அப்பமே நம்ம பணியாரக்கல்லையும் செஞ்செடுக்கலாம். நல்ல பொறுமையாக வேக விட்டு எடுங்க பணியாரக்கல்லில் செய்கிறதா இருந்தால். அவ்வளோதாங்க, சுவையான ரவா அப்பம் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.